Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாருமே ஹாப்பியாவும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விளாக்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஈது விளாக் தான் போட்டிருக்கணும். 2-3 ஃபோனில் மாற்றி எடுத்தனால எல்லா கிளிப்பையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல வீடியோவை கம்மிங் ஃப்ரைடே நான் ஈது விளாகாக நான் போடுறேன் உங்களுக்கு. இது ஈதுக்கு முத நாள் எடுத்த கிளிப்பிங்ஸ். வழக்கம் போல் இன்றைக்கி தான் ஈது நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சாலும் நம்ம முத நாள் தான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். கரெக்டு தானே? ஈதுக்கு முத நாள் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடந்துச்சுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு. ஜைனா ஃபேஷன் கிளப்லேருந்து டின்னர் செட் வந்து எனக்கு முத நாள் இருந்து கிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் லூலுக்கு போகும்போது சாமான் வாங்கிட்டு வரும்போது வெளியில் எனக்கு என்னென்ன வேலை இருக்கோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப பக்கத்தில் அபேட்டர் பக்கத்தில் இருக்கனால எனக்கு செம்ம டிராஃபிக் ஆகிடும். லாஸ்ட் விளாக்ல பார்த்துருப்பீங்க இல்லையா, மீனா பஜார் போகும்போது அங்கே லேஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு இந்த பக்கெட்டப்ப இந்த சாரீ கட்டலான்னு ஒரு ஆசையில் வாங்கி வச்சிருக்கேன். அது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த லேஸை கைக்கும் இந்த சாரியோட கீழே வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சாரியோட ஓவர் லுக்கே வந்து பயங்கர கிராண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா உங்களுக்கு டைம் இருந்தாவோ இல்லைனா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கோ இந்த மாதிரி சாரீஸ்க்கோ இந்த மாதிரி லேஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை போய் செக் பண்ணி பாருங்க. மீனா பஜாரில் இருக்க ரங்கோலின்னு ஒரு ஷாப்பில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டுக்க விளாக் செக் பண்ணி பாருங்க. அதில் போர்டோட எல்லாத்தையும் தெளிவாக நான் காமிச்சிருக்கேன். எல்லா ரம்ஜான் அப்பயும் எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தொழுது முடிச்சுட்டு வரும்போது தொழுதுட்டு வர குட்டி குட்டி பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து ஏதாவது சாக்லேட்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் ஒவ்வொரு ரம்ஜான் அப்பயும் பார்த்தீங்கன்னா டைமே சுத்தமாக இருக்காது. நமக்கு டைம் இருக்காதுன்னு நினச்சா திடீர்னு பார்த்தா நோம்பு துறத்துருக்கும் போது மறுநாள் ஈதுன்னு வேறு சொல்லிடுவாங்களா, முடிஞ்சு போச்சு கமான் போங்கடா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊறிங்க மறுநாள் பிரியாணி பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிரும் நமக்கு. இப்போவும் கூட பாருங்க, நோம்புக்கு முத நாள் தான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட பசங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும் சேர்ந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலாக டீ கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் வந்து கொஞ்சம் நிறைய சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் ஒரு லாலிபப் இதெல்லாம் போட்டு நல்லா பின் பண்ணி வச்சிருந்தேன் நான். அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு நான் வந்து லைட் அந்த மொட்டை சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு, மேபி சில ஊரில் வெங்காய சாம்பார் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா தெரில, எங்கள் மொட்டை சாம்பார் சொல்லி பழைய விட்டனால ஒரு மாதிரி சிரிப்பா நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். நான் லாஸ்ட் டைம் இந்த டீ மூலம் வாங்கி இந்த டிஷ்யூ பாக்ஸ் அது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் ஏன் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கஷ்டப்பட்டு பிள்ளைங்க கரெக்டாக 1 மணி நேரம் இந்த பேக் பண்ணாங்க. இது ஃபுல்லாக ஒரு 50 பீஸ் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக 50 பீஸ் பத்தவே இல்லைங்க. அதை என்னோட ஈது விளாக்ல பார்ப்பீங்க. இப்படி கொடுத்து அந்த பேகை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் அது ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். எனக்கே கொஞ்சம் கில்ட்டி ஆயிடுச்சு, ஐயோ இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு. நிறையா பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக 1 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 100-150 பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 2-3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தான் செஞ்சு முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தொழுதுட்டு வர பிள்ளைங்க கையில் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியாக எடுத்து கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அது இன்னும் நம்ம பிள்ளைங்க கொடுக்குறாங்க இல்லை, நம்ம கொடுக்குற பிள்ளைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி கொடுக்குறமேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதை விட மெயினான விஷயம் என்ன தெரியுமா, நெக்ஸ்ட் டே நோம்பு இந்த மாதிரி பெரிய சமையல்லாம் செய்கிறோன்னா அப்போ தான் இந்த மசாலா பொடி எல்லாம் காலியாக போகும்பா. மிளகு பொடி இல்லை, சீரக பொடி இல்லை, சரி பட்டகிராம் பொடியும் சேர்த்து பார்த்து அரைச்சி வச்சிடலான்னு பார்த்தா அதில் கொஞ்சம் இருந்துச்சு. எப்போயும் பட்டகிராம் பொடி அரைக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக காலியானதுக்கப்புறம் அரைங்க. பிகாஸ் அதோட ஸ்மெல் வந்து போயிடும் உங்களுக்கு. ஒரு சீரக பாக்கெட் எடுத்து அப்படின்னா பாதி வந்து அரைச்சி வந்து பவுடராகவும் கொஞ்சத்தை வந்து சும்மா இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் போடுவோம் இல்லையா, அதுக்காக எடுத்து வச்சுப்பேன் நான் எப்போவுமே வந்து மிளகு வந்து நான் ஊர்ல இருந்தாங்க வாங்கிட்டு வருவேன். இந்த டைம் வெக்கேஷனுக்கு நான் போகல, கொண்டு வந்தது கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. ஒரு 2 to 2.5 கிலோ அளவுக்கு நான் மிளகு கொண்டு வந்திருந்தேன். அது முடிஞ்சு போச்சு எனக்கு. சிலர் பாத்தீங்கன்னா வந்து சீரகத்தை மிளகு லைட்டா வெறும் சட்டியில போட்டு வறுத்துட்டு வந்து அரைச்சு வைப்பாங்க. அது நல்லா ஸ்மெல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் எனக்கு எரிச்சலா இருந்துச்சுங்க. அதனால இப்படியே போட்டு அரைச்சு வச்சுட்டேன் நான். எப்பவுமே மிளகு பொடியை வந்து வெளியே வாங்காம மிளகா வாங்கி வீட்டில் வந்து இந்த மாதிரி நீங்க பல்ஸ் மோட்லயோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட காரமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து குவான்டிட்டியும் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி நாளைக்கு குழம்பு பொடிலாம் தேவையில்லைன்றனால அதெல்லாம் நான் ரீஃபில் பண்ணல. மெயினா இந்த மாதிரி கறி குழம்பு வைக்க தேவையான எல்லாத்தையும் நான் ரீஃபில் பண்ணி தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 11:30-11:45 இருக்கும். இந்த ஃபார்ம் அண்ட் ஜாம் ஆயிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவும் வச்சிருக்காங்க, யூடியூப் வச்சிருக்காங்க. கரெக்டாக அந்த சிஸ்டர் கூட இப்போ கொஞ்ச நாள் பயங்கர க்ளோஸ். எப்படியுமே லேண்ட்லைன் ஒரு 2 days கொண்ட டைம் நாங்கள் பேசிடுவோம். அவ்வளோ லேட்டானாலும் வந்து என்கிட்ட இந்த கேக்கெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட பெரிய பொண்ணு வந்து நல்லாவே மெஹந்தி போடும். அது எப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அழகான டிசைனாக போடுவாங்க. கூட பிறந்த தங்கச்சிக்கு வந்து எப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமாக ஏதாவது டிசைனை போட்டு கையை ஃபுல்லாக நம்பி விட்டுறது. இதில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, இதெல்லாம் ஃப்ரீலாம் கிடையாது, இதை சார்ஜ் பண்ணிடுவாங்க. மேடம் வந்து ஒரு கைக்கு வந்து 10 dirhams சொல்லிட்டு இந்த சின்ன பிள்ளை கிட்ட வந்து 20 dirhams அந்த பிள்ளை பிடிக்கி விட்டுரும். கேட்டால் சொல்லிடுவாங்க என்னோட பிஸி ஷெட்யூலில் நான் உட்காந்து நான் போட்டு வரேன் இல்லையா, அதுக்காகவாது இங்கே 20 dirhams நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி வாங்கியிருந்த பிள்ளைங்க செஞ்சு கொடுத்துட்டு டின்னரே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் எடுத்து ஒரு பேக்லேயே வச்சேன். எனக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லாகவேவும். இந்த லைனில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஆடு வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அபட்டேர் இருக்கு. அபட்டேர் மீன்ஸ் என்னன்னா கெட்டில் மார்க்கெட். உங்களுக்கு இதுக்குள்ளே போய் தான் வந்து
ஆடு மாடு கோழி இதெல்லாமே வாங்கிக்கலாம். குர்பானி கொடுக்குறவங்க எல்லாமே இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஆரன் சவுண்டு. ஈவினிங் ஆனோட இது ஃபுல்லாக ஆடெல்லாம் அங்கிட்டு கிட்ட தப்பிச்சு ஓடுற மாதிரி 2-3 சீன்லாம் பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதான் பார்க்குறதுக்கு அப்படி ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு எனக்கு. எப்படியுமே இந்த சாரீ வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணாமல் கண்டிப்பாக கட்டவே முடியாது. அவ்வளோ ஒரு மாதிரி இந்த பேப்பர் சில்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாரீ இது. நான் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளாத்தில் வாங்கி ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா, துபாயில் இருக்க வெட்லேண்ட் இருக்கு இல்லையா, நான் அங்கே தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் ரமதானுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ பக்ரீத் தான் கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிச்சு. பிகாஸ் 27th நோம்பு போகிறப்ப தான் பார்க்குறேன் வெட்லேண்டில் வந்து இந்த சாரீ வந்து அப்போ தான் இறங்கி இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 69 dirhams போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு காம்பினேஷன். அதனால் கண்டிப்பாக அதை அப்படியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நான். இந்த vlogல காமிக்கிற எல்லாமே ரமதானுக்கு பிஃபோர் டே என்னென்ன பண்ணி வச்சேன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கிளாத்லாம் நான் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் அதை செய்கிறதுக்கான டைமே சுத்தமாக எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு 2-3 பேர் ஹெல்ப்புக்கு வேணும். எதுக்காக ஹெல்ப்புக்கு அப்படின்னா, ஒன்று வந்து கரெக்டாக அலைன் பண்ணுறமான்னு பார்க்கறக்காக, ரெண்டாவது நமக்கு பிடிச்ச டிசைனை செட் பண்ணிடுவோம். ஆனால் அதை அடுத்தவங்க பார்வைக்கு எப்படி இருக்குன்றதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். எப்படி நோம்புக்கு முதல்ல வந்து என்னோட தங்கச்சி என்னோட தம்பி எல்லாருமே இங்கே துபாயில் இருக்காங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு எப்படியுமே வந்துருவாங்க. அவங்கள வச்சு பண்ணோம்னா ஒன்று வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்னொன்று என்னன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. அதுக்காகவே தள்ளி 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 போட்டு நோம்புக்கு முதல் நாள் தான் செட் பண்ணேன். ஆக்சுவலாக ஒவ்வொன்றா வச்சு வச்சு பார்க்குறோம். இங்கிட்டு தொங்க விடுறோம், அங்கிட்டு தொங்க விடுறோம், அதை தூக்கி இங்கே வைக்கிறோம். எதுவுமே செட் ஆகலை. ஃபைனலாக ஏதோ ஒன்று மாதிரி பண்ணி அழகாக செட் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இதை செட் பண்ணி எடுக்கும் போது கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரமாக எடுத்திருக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் தான் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஃபைனல் லுக்காக பார்க்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் இவ்வளோ மெனக்கிட்ட செஞ்சிருப்பேனான்னு எனக்கே டவுட் தான். மெயினாக என்னென்னா டைம் இருந்திருக்காது. ஏன்னா பிரியாணி வந்து கொஞ்சமாக பண்ண போகிறது கிடையாது. குவான்டிட்டி வேறு ரொம்ப கூட இல்லையா. அதுக்கு முதல் நாள்லேருந்து ப்ரிப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சாலும் நமக்கு டைம் இருக்காது, பதட்டம் வேறு. அதுக்கு நடுவில் இதெல்லாம் செய்யணுமான்ற ஒரு பெரிய தாட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து இதில் ஃபோட்டோ எடுக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் காம்பினேஷன், லைட்டிங்க்கு, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு, அதில் வந்து அந்த ஈதில் அல்லாதான் போட்டிருக்கு இல்லையா, அந்த வேர்டிங்க்கு, அதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மாஷாலா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு பயங்கர ஒர்த்தாக இருந்தது. அது எல்லாருடைய ஃபோட்டோவுமே ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்து வைக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது நானுமே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப மன நிறைவாகவும் இருந்துச்சு. நீங்களும் வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பிளாக் கலர் அந்த ஸ்டாண்டுமா இருக்கு இல்லையா, அது டீமூல தான் வாங்கியிருந்தேன். 55 dirhams. இதை நீங்கள் ஒன் டைம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டைனிங் டேபிளாக இருந்தாலும் சூப்பராக செட் பண்ணிடலாம். நீங்கள் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயம் நான் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து கோல்டு கலர், சில்வர் கலர்லாம் இருக்குது. ஆனால் பிளாக் தான் வந்து விலை கம்மி. நீங்கள் அது கோல்டு கலராவோ சில்வர் கலராவோ பெயிண்ட் அடிச்சு கூட மாற்றிக்கலாம். ஆனால் அது அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் கலர் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ரம்ஜான் முடிஞ்ச உடனே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கோல்டு சூக் போயிருந்தோம். அந்த டைமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, எப்படி பக்ரீத் வரும், இதுக்காக மெனக்கெட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் வந்து ஒரு குங்குமப்பூ கடை ஒன்று இருக்குது. அது ரொம்ப ட்ரெடிஷனல், பயங்கர ஓல்டான கடை. ஸோ அந்த கடையில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இன்னும் இப்போதான் ரம்ஜான் முடிஞ்சு வந்திருக்கும், அதுக்குள்ளேயே பக்ரீத்துக்கு கிஃப்டா அப்படின்னாரு. பரவாயில்லப்பா, இதுக்காக திருப்பிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பயே பிளான் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு சமைக்கிறது யாருன்னா, நான் வந்து வீடு எடுக்கிறேன். முதல் முறையாக நான் வீடு எடுக்கிறேன். எங்கள் தொங்கோச்சி சமைக்கிறாங்க. தொங்கோச்சி நல்லா சமைங்க, ஓகேயா? 2 ரெசிபியுமே உங்களுக்கு தெரியும். இது வந்து பேக்டு பாஸ்தா. இங்கே பாஸ்தாவுக்கு தண்ணி வேக வச்சுருக்கேன், பின்னாடி சிக்கனை கழுவி வச்சுருக்கேன், மட்டனை வந்து வேக வச்சு விசில் வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு தெரிஞ்சு தானே, நம்ம என்னைக்கு அவசரமாக செய்கிறோமோ சைத்தா குக்கர் வந்து வேலையை காமிச்சிடும். என்ன நடந்துச்சுன்னு தெரில, இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் ஆகிப்போச்சு. அப்படியே பொங்கி சரசர கொட்டுது எல்லாம் கீழே. வெந்துச்சா வேகலையோ. ஆனால் 3 கிலோ மட்டன்னால வந்து மொத்தமாக வேக வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு விசில் மட்டும் போட்டுருக்கலாம் பார்த்தா சைத்தான் காலை வாரி விட்டுருச்சு. சரி பரவாயில்ல, எடுத்து வச்சுருக்கேன், பார்ப்போம். போடுங்க வெங்காயம், உதுத்து விட்டு போடுங்க, இல்லைன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு போடுங்க. அங்கே வச்சு பிசைய தேவையில்லைங்க, போடும் போது பிசைஞ்சு விடுங்க. சோறு சாப்பிட போறியா இந்த வெங்காயத்தை வச்சு? பேசவே சொன்னேன் தான், ஆனால் இப்படியா? டக்கு டக்குன்னு போடுங்க எடுத்து. இப்படி பண்ணால் என்னைக்கு முடிச்சுட்டு என்னைக்கு கொஞ்சம் தூங்குறது? சரி நான் போகிறேன், பாய். இது என்ன, இது எப்படி வந்தாலும் தெரியாதுண்ணா. நல்லா வருங்கக்கா, போய் தூங்குக்கா அப்படி சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நானும் இந்த பிள்ளையும், லஞ்ச் வந்து சமீனாவும் ஃபாத்திமாவும், அப்புறம் வந்து நசீமா, ஜுவேரியாருன்னு இவங்க நாத்தனார், அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து செய்கிறாங்க. இந்த டைம் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு, நாங்கள் 2 சேர்ந்து செய்கிறோம். சிக்கன் பேக்டு பாஸ்தா இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்கை நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் தான் கிண்டுவேன்? சொல்லு.
என்னம்மா சொல்லுன்னு சொன்னா சொல்லு. சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டாதான். என்னடி வாய்ஸ் இது? இது என்ன வாய்ஸ்? என்ன இவ்வளவு குற்ற குழம்பா? இது குழம்பா பூதேவி? பாஸ்தா சாஸ். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பாஸ்தாவோட ரெட் சாஸ் இருக்கு இல்லையா, அது கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பீஸா சாஸ் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. அதுக்காக குக்கிங் க்ரீம் ரெண்டையும் ஹாஃப் அண்ட் ஹாஃப் சரிசமாக போட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு பாஸ்தா கிடைக்கும். அதுக்கு பேக் பண்ண முடிஞ்சால் பேக் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாஸ்தா வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு ஈது டைமில் வந்து இன்க்ளூட் பண்ணுற காரணம் வந்து பிள்ளைங்க தான். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் நீங்கள் எவ்வளோ வெரைட்டியாக பண்ணி கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க 1-2 இதை தான் சாப்பிடுங்க. இதே அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பாஸ்தா, பீஸா இப்படி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வயிறாவது நம்பும் அதுங்களுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பாஸ்தா மெனக்கெட்டு நான் பண்ணேன். நான் உங்களால் பேக் பண்ண முடியல, அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் சீஸை வந்து லாஸ்ட்டாக போட்டு அதுக்கு பாஸ்தா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பேக் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சீஸு பாஸ்தான்னு சொல்லிட்டு லேயராக செட் பண்ணிட்டு ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நாள் நான் பீஸா பண்ணியிருந்தேன். அதோட சாஸ் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். இவ்வளோன்னு கொஞ்சமாக இருக்குது, இது எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு நினச்சி என்ன பண்ணேன், கொஞ்சம் அதுவும் அதுக்காக குக்கிங் க்ரீம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. இதோட ஸ்டோரியே இதுதான். ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு பாஸ்தா பண்ணி விட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒயிட் பாஸ்தா க்ரீமியா பண்ணுவோம் இல்லையா, அதை விட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களாம் மஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சால்ட் பே ரெடி, சால்ட் பே உடைஞ்சு போய் கை மாதிரி இருக்கு. சால்ட் பே உடஞ்சவன் கை. உடஞ்சவன் கையா? அவன் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? உனக்கு என்னப்பா லூசு மாதிரி பேசுற? ஏதாவது உனக்கு தங்கச்சி இல்லப்பா? ஓ வாயி என்னவாது பேசு. இவ்வளவு பொறுமை இல்லையே எனக்கு. சின்ன சின்னதா எடுத்து போட. கொட்டி விட்டுறவா? கொட்டி விட்டா வீடோட அசிங்கமா தெரியுமேன்னு ஒரே காரணத்துக்காக தான் இப்படி கணத்துல காட்டி விடக்கூடாது, சரியா? இந்த மாதிரி எல்லாம் சீஸு பாஸ்தான்னு போட்டு செட் பண்ணி வச்சு அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 50 மினிட்ஸ் அதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். செம்ம சூப்பராக வந்திருந்தது. தொழுகும் போது முடிவு பண்ணிட்டு தான் போனேன். டைம் இருந்தால் பேக் பண்ணுவோம், டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஹீட் மட்டும் பண்ணி எடுத்தால் கூட சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போயிருந்தேன். கண்டிப்பாக டைம் இருந்துச்சு. ஸோ சூப்பராக பண்ணி அழகாக டிஸ்பிளே பண்ணியாச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிச்சனில் அப்படியே போட்ட வேலையை அப்படியே போட்டுட்டு ஒரு பிரேக் எடுத்து டீ குடிக்கலாம் நாங்கள் போகிறோம். இப்படி ஒரு கேவலமான மெகந்தி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? விளக்கு ஒரு சைடு ஆடுது, எங்கே ஆடுதுன்னு தெரில, காத்தடிக்குது விளக்கில். அதனால் எனக்கே பயமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை. தூக்கத்தில் தான் குளறி விட்டுருவேன் சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிட்டேன் டீசெண்டாக. தஸ்லி மணி என்னாச்சு? மணி கரெக்டாக 1:43. ஓகே, இந்நேரத்துக்கு 4 டீயை வாங்கிட்டு பேய் மாதிரி நாங்கள் 2 பேரும் சமீனாவையும் ஃபாத்திமாவையும் பார்க்க போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா டீயை குடிக்கிறதுக்கு. இங்கேருந்து தொங்கு நடந்து போய் உட்காந்து 2 டீயை குடிச்சிட்டு திருப்பி தொங்கு நடந்து எங்கள் வீட்டுக்கு போனோம். ஆமாம், கல்ஃபில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த டைம் தொழுகை வந்து 5:40 இஸ் டூ இயர்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக சூரியன் உதயம் ஆயிடுது வேறு. அதனால நாங்கள் நைட்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவங்க எல்லாரும் பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீங்களாம் ஃபீல் பண்ணீங்களா? அவ்வளோ சூப்பர் கூலாக இருந்துச்சுங்க. 2 நாள் நல்லா இருந்தது. யார் வர்றா? டம்மன் அடிச்சா அவனோடது விழுந்துரும். ஏன்னா இப்படி வாயை வச்சுக்கிட்டு அடி பாவி கொட்டிட்டா, கையில கொட்டிட்டாளே. நானும் ஃபுல்லா இருக்கு. ஐயோ, அது ரொம்ப குடிக்க முடியாது. ஈது பெருநாளுக்கு டீயுடன் தொடங்கப்படுகிறது. சலாம் அலைக்கும். லாஸ்ட் டைம் ஃபுல் பிரியாணி வந்து சமீனா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து சமீனாவும் ஃபாத்திமாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. பிகாஸ் ஒவ்வொரு டைம் வந்து க்ரௌடு வந்து கூட்டிகிட்டே இருக்காங்களா. யாராவது இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நான் கூட்டிகிட்டு வரேன், இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்படிங்கும் போது அது ரொம்ப க்ரௌடு கூடுதுன்றனால இந்த டைம் சமீனாவும் ஃபாத்திமாவும் 2 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னோட ஊர் சைட்லலாம் பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சமீனாவும் ஃபாத்திமாவும் செட்டில்டு இன் சென்னை.
அவங்களோட பிரியாணி டேஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் வந்து டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. அதனால் அவங்க 2 பேர் சேர்ந்து பிரியாணி பண்ணாங்க. எனக்கு என்ன பெரிய மன வருத்தம்னா அவங்க 2 சேர்ந்து பண்ணுறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. பொழுதுக்கு எப்படி காமெடி பண்ணி சிரிச்சிருப்பாங்க. 3 சட்டியில் ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்காங்க. மறுநாள் காலை ரைஸ் மட்டும் போட்டு குக் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். கரெக்டாக இந்த கறி குழம்பு செய்யலாம்னு சொல்லி அடுப்பை ஆன் பண்ணி வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கோம் மிக்சியில். கரெக்டாக சமையல் ஃபோன் பண்ணுறாங்க. என்னால் டைம் ஆச்சு, டீ வாங்கிட்டு வரியா இல்லையா அப்படின்னாங்க. சரி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு டீ வாங்கிட்டு தான் நாங்கள் போய் குடிச்சிட்டு வந்து தான் மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பித்தோம். பாஸ்தா ஆல்ரெடி செஞ்சு முடிச்சாச்சு இல்லையா, அதோட கறி குழம்பு தாளிச்சதோடு வந்து பக்கத்தில் இருக்க அடுப்பில் வந்து பாயசம் பண்ணி விட்டாச்சு. 2 ஒரே சைடு முடிச்சிட்டால வேலையை சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். கிஸ்மிஸ், முந்திரி, அதுக்கப்புறம் வந்து சாரப்பருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சு தாளிச்சு விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. யாராவது தொழுது முடிச்சது டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா பாயாசம் ஆல்வேஸ் ரெடியாக இருக்கும். அப்படின்றனால எப்போவுமே பாயாசம் மட்டும் கரெக்டாக பண்ணி வச்சிருவேன். நான் என்னோட நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னாங்க நாங்கள் வெறும் கையோடலாம் வர மாட்டோம், நாங்களும் ஏதாவது சமைச்சு வரோம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து பேர்டன் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அவங்களும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த ஃபீலிங் அவங்களுக்கும் இருக்கணுன்றக்காக ஓகேன்னு சொல்லிட்டேன். நானும் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருந்தாங்கன்னா சேமியா பிரியாணி பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் விளாகில் ஷேர் பண்ணுறேன். இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபீர்னி பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து ஹைதராபாத்காரங்க. ஸோ அதெல்லாம் நீ கண்டிப்பாக நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கிறோமா, அதனால் வந்து எதில் ஷார்ட்ஸ் இருக்குது எதில் வந்து லாங் வீடியோட கிளிப்ஸிங் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. இன்னொன்று 4 நாள் பயங்கர லேசியாக தான் போச்சு. சுத்தமாக என்னால் பேக் டு ரொட்டீன் வரவே முடியல. கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் எடுத்து எடிட் பண்ணி நான் போடுறேன். ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன பண்ணியிருப்பேன்றது முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸில் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்து நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். பாயாசம் பண்ணுறமோ தாளிச்சு கொட்டுறீங்க அப்படின்னா மொத்தம் நட்ஸி ஒன்றா போட்டு தாளிக்காதீங்க. அதுக்கு என்னன்னா ஒவ்வொரு இதுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ரைசின்ஸுக்கு வந்து லைட்டாக புஃபுன்னு ஆனால் போதும். அதுக்கப்புறம் கேஷ்யூக்கு வந்து லைட்டாக கலர் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஆனால் வந்து மெயினாக சாரப்பருப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பைட் நீங்கள் பாயாசம் எடுக்கும் போது அப்படியே அங்கங்கே கிரன்ச்சியாக இருக்கிறது காரணமே வந்து சாரப்பருப்பு தான். சாரப்பருப்பு எங்கே கிடைக்குது அப்படின்னா லுல்லுல இல்லை, அல்லாதில் இருக்கு இல்லையா, அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாயாசம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இல்லைனா உங்கள் ஊர் சைடில் என்ன ட்ரெடிஷ்னலாக ஸ்வீட் நீங்கள் வந்து இதுக்கு செய்வீங்கன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நேம் தெரிஞ்சிச்சுன்னா நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதை செய்கிறதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டேங்க. இந்த விளாக் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் விளாக் கண்டிப்பாக ஒரு ஈது விளாக் சூப்பரான விளாகாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் அத்தனை பேருக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்கிட்ட தான் பர்சனலாக நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமை டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ கடைசி முடி பார்த்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.